ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இந்திராணி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நம்மளும் பார்ப்போம். நம்ம ஐலி சிவா, ரித்திகா, கபிலன் இவங்களுக்கெல்லாம் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே தடல் புடலாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் நம்ம பாவை வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஃபங்க்ஷனில் கபிலன், ரித்திகா ரெண்டு பேருமே உட்காந்துருப்பாங்க. அப்போ பொன்னி சொல்வாங்க, சின்ன நீ உட்காந்துருக்காங்க, பெரிய நீ என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திராணி சொல்லுவாங்க, அவள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்ப்பாங்க. அப்போ ஐலி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. ஐலி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பெரிய சிக்கலில் வேற மாட்டிக்கிட்டோம். இந்திராணி அண்ணி எதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நானும் சிவாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம இந்திராணி ரூமுக்கு வந்துடுவாங்க. ஐலி, நீ மட்டும் தான் ரெடியாக இருக்க, சிவா எங்க ஆளை காணோம், இங்கே கீழே ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அப்போ ஐலி சொல்லுவாங்க, அண்ணி சிவா வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இந்திராணி செம்மையாக டென்ஷன் ஆவாங்க. என்ன ஐலி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து சிவா எதுக்காக வெளியில் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐலி சொல்லுவாங்க, இல்லை சிவாவுக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் பேசிக்கிட்டே அப்படியே எங்கேயோ வெளியில் போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பாங்க. அப்போ இந்திராணி சொல்லுவாங்க, சீக்கிரம் சிவாவை வர சொல்லி, கீழே டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ஐலியும், சரி அண்ணி நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல சிவாவும் வந்துடுவாங்க. சிவா வந்ததுக்கப்புறம் இந்திராணி ஐலியை கூப்பிடுவாங்க. ஐலி, சிவா வந்துட்டா, நீ வா அப்படின்னு சொல்ல ஐலியும் கீழே இறங்கி வராங்க. அப்போ ரித்திகா வந்து ஐலியை பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. சே, நம்ம ரேஞ்ச் என்ன அவ ரேஞ்ச் என்ன, நம்ம இங்கே உட்காந்துருக்க இடத்துல அவளும் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கா பாரு, அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட சொல்ல. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, என்ன ரித்திகா பண்ணுறது, அக்காவுக்காக எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஐலி சிவாவும் உட்காந்துருக்காங்க. அப்போது கபிலன் சொல்கிறாங்க, அக்கா நீங்களே உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுங்க, நான் ரித்திகா கழுத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி தாலி எடுத்து கொடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பொன்னி சொல்வாங்க, என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல பெரிய அண்ணனுக்கு தாலியை கையில் எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் சின்ன அண்ணனுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்கிறாங்க, என்ன பொண்ணி பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் கபிலன் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு, அவர் எப்படி இந்த வீட்டோட வாரிசாக முடியும், நீ சும்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதா அண்ணி, நீங்கள் ஃபஸ்ட்டு கபிலனுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம இந்திராணி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் கபிலனுக்கு எடுத்து கொடுங்க, நானே இந்த தாலி எடுத்து ஐலி கழுத்தில் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இந்திராணி வந்து கபிலனுக்கு தாலி எடுத்து கொடுக்குற கேப்பில் நம்ம ஐலி வந்து நைஸாக அந்த தாலி எடுத்து அவங்களே கழுத்தில் கட்டிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பாவை பார்த்துடுறாங்க. என்னது இது, ஐலி எதுக்காக அவங்க கழுத்தில் அவங்களே தாலி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா வந்து அந்த மூணாவது முடிச்ச போடுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாவைக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல பொன்னி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, என்னன்னா அதுக்குள்ளே அன்னி கழுத்தில் தாலி கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்கிறாங்க, ஆமாம் பொன்னி, நீங்களாம் ரித்திகாவையும் கபிலனையும் பார்த்துட்டே இருந்தீங்களா, அதனால நான் ஐலி இது கழுத்தில் தாலி கட்டுறதை நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன சிவா நீ வந்து ஐலி கழுத்தில் தாலி கட்டுறதை பார்க்கணும் தானே நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் நீ எதுக்காக எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தாலியை கட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவா வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போது நம்ம பாவைக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அம்மாவை இவங்களாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாவை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடை நம்ம இந்திராணிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, சே நம்ம சிவா வந்து ஐலி கழுத்தில் தாலி கட்டுவான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டானே, நம்ம இந்த விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பாவை சிவாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஐலி சொல்லுவாங்க, சீனியர் என்ன பாவை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை பாவை வந்து நானே கழுத்தில் தாலி கட்டுறதை நோட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது சிவா சொல்லுவாங்க, அவள் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. ஆனால் நம்ம பாவை வந்து ரொம்பவே கிளவரான கேர்ள். பாவை இந்திராணியை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. அம்மா இங்கே வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாவை சொல்கிறாங்க, ரித்திகா கழுத்தில் கபிலன் தாலி கட்டினார்ல, ஆனால் அது மாதிரி ஏன் சிவா வந்து ஐலி கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பாவை வந்து அவங்க செய்கையிலேயே இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்திராணிக்கு சரியாக புரியல. மறுபடியும் இந்திராணி கேட்குறாங்க, என்னம்மா பாவை சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது பாவி சொல்கிறாங்க, ஐலி கழுத்தில் ஐலி தானாகவே தாலி கட்டிட்டாங்க, அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்திராணி பாவி கிட்ட கேட்குறாங்க, நிஜமாக தான் சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாவி சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு என்னமோ அவங்கவுங்கள ஏமாத்துறாங்களோன்னு தோணுது, எதுக்கோ கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவி வந்து இந்திராணி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்திராணி யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டாங்க, ஆனால் பாவை வந்து சின்ன பொண்ணு, கண்டிப்பாக அவள் பார்த்துதான் அப்படியே சொல்லுவா, அதனால நம்ம பாவை சொல்கிறத நம்ம இந்திராணி நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐலி சிவா இவங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஐலி சிவா நீங்கள் 2 பேரையும் என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஐலி சிவா சொல்கிறாங்க, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என்னமோ ஐலி நீயா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டியோன்னு தான் தோணுது, அது எப்படி சிவா எங்கள் கண்ணு 6 கண்ணுக்கும் தெரியாமல் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் ஐலி கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்திராணிக்கு சமக்கமும் வருது. ஸ்டாப் இட் சிவா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா ஒருவேளை பாவை நான் பண்ணதை பார்த்துட்டா போல, அவள் போயிட்டு அப்படியே சொல்லியிருக்கா, அதனால தான் இந்திராணி நீ இப்படி நம்மளை கேள்வி கேட்குறாங்க, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்கிறாங்க, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை எங்கே சமாளித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க, இல்லை நான் தான் ஐலி கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை சிவா நீங்கள் 2 பேரும் பொய் சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், பாவை பொய் சொல்ல மாட்டா, பாவை என்ன நடந்துச்சுன்னா அவள் அப்படியே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஐலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் உங்களை நம்பாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்கல்ல, எதுக்காக இந்த நாடகத்தை ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஐலி மனசில் நினைக்கிறாங்க, நான் எப்படி அண்ணி சொல்லுவேன், நான் கபிலனை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கவும் மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி சிவாவும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு உங்கள் மேலே டவுட் இருந்துச்சு, அது எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணுவீங்களா, கல்யாண குளத்தில் வந்து என் முன்னாடி நின்றீங்க, நானும் உங்களை வீட்டில் ஒரு இடம் கொடுத்து தங்க வச்சேன், ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணுற துரோகம் இதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி சிவா ஐலியை பார்த்து கேட்குறாங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, இல்லைக்கா நாங்கள் வந்த ரீசனே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, என்ன ரீசனாக வேணால் இருக்கட்டும், ஆனால் எதுக்காக பொய் சொல்லி இந்த வீட்டில் நீங்கள் இப்படி நாடகம் ஆடிட்டுருக்கீங்க, அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கேட்க, அப்போது ஐலி வந்து சொல்கிறாங்க, என்ன சீனியர் நம்ம 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ன்ற உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, வேணாம் ஐலி, நம்ம இப்போ உண்மையை சொல்லிட்டா அப்புறம் நம்மளால் பல உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் ஏன் முன்னாடி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, உண்மையாகவே நாங்கள் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை ஐலி நான் நம்பவே மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே ஆகலை, கோயிலில் கூட நீயாக தான் உனக்கு தாலி கட்டிக்கிட்ட, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அதை நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி சொல்ல, அதுக்கு ஐலி சிவா சொல்கிறாங்க, அக்கா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஒரு விஷயத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க, கரெக்ட், அப்போ நான் சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலி சொல்கிறாங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பின்னாடி புரிஞ்சுப்பீங்க, இந்த விஷயத்தை இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம இந்திராணியும் வேற வழி இல்லாமல் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்லலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே விவாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.